பெப்பர் சிக்கன்லாம் ஸ்மெல் வராதுங்க, பிரியாணிலங்க ஸ்மெல் வரும். அப்படியாங்க? சரிங்க. ரைஸ் பயங்கர சாஃப்டாக இருக்கு. அதாவது உனக்கு தேவைன்னா நீ இது பண்ணிக்கோ, டேஸ்ட் பார்க்க மட்டும் நான் வருவேன். டேஸ்ட் பார்க்க மட்டும் நான் வருவேன். நீ பாப்பா உன் பிரியாணி தக்காளி சோறா இல்லை பிரியாணியாக பார்ப்போம். பார்ப்போம். பாப்பா எனக்கு வந்து பிரியாணி வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, அது மாதிரி நான் பண்ணுறேன். யாரு மெட்ரா சமையலக்கா? ஐயோ ஏன் தயிர் போடுறேன்? ஆனால் வீட்டில் இருந்துச்சு ஊற்றி கொடுங்க. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, எக்கத்தக்க வீடியோ இருக்குது, லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு பிரியாணி பண்ணுறது எப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோ பார்க்காம அந்த வீடியோ இருந்தாங்க. சண்டே எதுவும் நானே இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். எத்தனை மணிக்கு? 8:45 எழுந்திரிச்சிருக்கு. ஆனால் மேலே நின்று தூங்கிட்டு இருக்காங்க. ஏய் நடிப்பேன், எந்திரிவா. டுடே சண்டே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? மணி 8:45 ஆச்சு. ஆக்சுவலாக நானே இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சேன். எந்திரித்தேன். எதுக்கு? ஏய் லூசு, இன்னைக்கு சண்டே. அதுக்கு ஏதாவது சமைக்கலாம், ஏதாவது சண்டே சமையல் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மாதிரி ஏதாவது பண்ணலாம். சண்டே சமையல். வெல்கம் டு சண்டே சமையல். சண்டே கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டியா? ஏய் நீ சண்டே மட்டுமா நிம்மதியாக தூங்குறேன்? அவ்வளோதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சண்டே சமையல் vlog தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ சண்டே சமையல்னா சண்டே ஸ்பெஷல் என்ன ஐடியா? என்னன்னா எப்பயும் போல. எப்பயும் போலலாம் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி ப்ளஸ் வந்து பெப்பர் சிக்கன், அதாவது நான் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பெப்பர் சிக்கன் டிஷ் வந்து எப்படி வரும்னு தெரியல. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறேன் பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் அவ்வளோ கஷ்டமா? அப்புறம் பெப்பர் சிக்கன் கஷ்டம் இல்லையா? கடையில் சாப்பிடுங்க. அப்படியே நார்மல் கிரேவி மாதிரி பண்ணி மேலே பெப்பர் சோறு, அதான் பெப்பர் சிக்கன். இதுக்கு அப்படியே பெருசாக நான் தான் சமைக்க போகிறேன் அப்படி இது பண்ணி. இல்லை பிரியாணி நான் பண்ண போகிறது இல்லை, பெப்பர் சிக்கன் மட்டும் தான் என்னோட டிபார்ட்மெண்ட். ஸோ நான் ஃபஸ்ட் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன், பார்ப்போம். தக்காளி சோறு மாதிரி பிரியாணி. ஸோ இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றதா ஒரு வீடியோ எடுக்கிறதா ஒரு பிளான். 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். ஸோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு, அடுத்து சமைக்கிறது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்ன? தோசை. பசிக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, மதியத்துக்கு சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பயங்கரமாக பசிக்குது. வந்து தோசை ஊற்ற வாடான்னு சொல்லி கூப்பிட்டா இன்றைக்கே சண்டே, இன்றைக்கி அந்த சிஸ்டம் நடி. அப்போ யாருப்பா சம்பாதிப்பா? நானாகவும் இது ஒன்று சொல்லிக்கிறது. ஆமாம் கரெக்ட் தானே. நான் தோசை சுட்டு கொடுத்து நீ எப்போ ஜாலியாக சாப்பிட்டுருக்கேன். நான் எப்போ சாப்பிட்டேன் இந்த 2 தோசை நான் சுட்டேன் சரியா? நீ வாழ்நாளில் இன்றைக்கி தான் தோசை சுட்டு நான் நான் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு. சார் அவனுக்கு தான் வந்தோன்னே அப்படியே சுட ரெடியாக ஊற்றி வச்சுருப்பேன், சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து எனக்கு நான் சுட்டு வச்சுருப்பேன், அப்படியே ஆறி போய் தான் நான் சாப்பிடுவேன். காலங்கத்தால் வெறும் வயிற்றுல என்னது இப்படி தோசை, அது எவ்வளோ காரமாக இருக்குது. அது நான் வீட்டில் பண்ணது காலியாக போயிடுச்சு, நீ கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற. நீ 2 hours later. இந்த சார் வந்து 10 மணிக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ மணி எத்தனை? 2 மணி வந்து 1:15. எனக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது. சரி அவன் தானே பெப்பர் சிக்கன் பண்ண போறேன்னு சொன்னா, நான் பிரியாணி தானே பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்க நான் வந்துட்டேன். அப்படியே இப்போ பாதியில வந்து அப்படியே வாவித்தியா வீடியோ எடுக்கலாம் வாவித்தியா, அப்படியே இந்த வீடியோ இருக்கிற ஆசையே போயிடுச்சு எனக்கு. இது இந்த வன்மம். பிரியாணி செய்யலாமா? பிரியாணி செய்யறதுக்கிட்ட என்னமோ நீ அது பண்ண போற இது பண்ண போறேன்னு சொன்னீங்க. நீ என்ன பண்ண போற சொல்லு பாப்போம். நான் என்னோட டிஷ் வந்து பெப்பர் சிக்கன். எப்படி பண்ணுவாங்க? நான் அப்ப இருந்து கேட்டுட்டே இருக்கேன், அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் நான் ரெடி பண்ணியாவது வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் பிரியாணிக்கு மட்டும் அரைச்சு வச்சிட்டேன். இப்போ வந்து அது கொஞ்சம் கடன் தரையா வித்தியா, அது பெப்பர் சிக்கனுக்கு தேவைப்படுது அப்படின்றான். எவ்வளவு கோபம் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவுதான் கேட்டேன், இவ்வளோ தர முடியாது ராஜேஷ். அதாவது உனக்கு தேவைன்னா நீ அது பண்ணிக்கோ, டேஸ்ட் பார்க்க மட்டும் நான் வருவேன். டேஸ்ட் பார்க்க மட்டும் நான் வருவேன். இந்த நடுவில் ஒரு கோடு, உன் டிசை நீ தனியாக வச்சுக்கோ, நீ டிசை நான் தானே. இந்த கேஸ் அந்த பக்கம் எனக்கு, அந்த பக்கம் உனக்கு ஓகேவா? பெப்பர் சிக்கன் செய்யறதுனா ரொம்ப நேரம் உடனே இப்படியா நார்மலா பண்ற மணிக்கு பண்ணிட்டு லாஸ்ட்ல பெப்பர் தூணா அது பெப்பர் சிக்கனா? இது யாரும் பண்ண மாட்டா. ஒரு மாதிரி பண்ணி பெப்பர் சிக்கன் ஒரு மாதிரி வரும். நீ பாப்போம் பிரியாணி தக்காளி சோறா இல்லை பிரியாணியா பார்ப்போம். பாப்போம் எனக்கு வந்து பிரியாணி வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, அது மாதிரி நான் பண்றேன். யாரு? மெட்ரா சமையலக்கா. அப்புறம் எப்படி சொல்ல, பிரியாணின்னு போட்டாலே குக்கிங் சேனல் எல்லாரும் வரிசையாக வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் வந்து எப்படின்னா அதிக வியூஸ் எது போயிருக்கு அதை பார்த்து நான் பண்ணுவேன். ஏய் தித்யா, நான் ஹைட்டாக இருக்கனா நீ குட்டையாக இருக்கனால சரியாக இந்த ஃப்ரேம் வந்து மறைக்கிறது. என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு பிரியாணி மசாலா நான் வந்து கடையில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே ரெடி பண்ணி அதுக்கும் நான் அதுக்கு ஒரு வீடியோ பார்த்து அதுக்கு வீடியோ பார்த்து வச்சிருக்கேன். பின்பக்கம் இருந்து பிரியாணி ஸ்மெல் வருது. இங்கே இந்த கேமராக்கு பின்னாடி இது இருக்குது, ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் அப்படியே ஸ்மெல் அப்படியே
எல்லா வீட்லையும் குக்கர் சவுண்ட் என்ன பார்ப்போம். பெப்பர் சிக்கன் மேலாம் ஸ்மெல் வராதுங்க, பிரியாணிலங்க ஸ்மெல் வரணும். அப்படியாங்க? சரிங்க, வாங்குங்க. நைஃப் பயங்கர சாஃப்டாக இருக்கு. நான் வந்து ஃப்ளிப்கார்ட், மீஷோ அதெல்லாம் பார்த்தேன் இந்த நைஃப் ஷார்ப்னர். ஆனால் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன், பயங்கர சாஃப்ட். இதுலேயும் இந்த ஒவ்வொரு எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த 3 இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதுக்கு இந்த நடுவில் இங்கே அப்படியே இந்த நுனியில் இங்கே இது அந்த நைஃப் யூஸ் பண்ணுறது இங்கே ஒரு அடி, இங்கே ஒரு கீரெல்லாம், அதுக்கப்புறம் இது தெரியுதா பார்த்தா 2-3 இடத்துல கோடு போட்டு விட்ருப்பான். ஸோ இதுதான் பிரியாணிக்கு தேவையானது என்னோட ஸ்டைலில். நீங்கள் குக்கரில் தான் வைப்பீங்களா? ஆமாம். ஏன் குக்கரில் வைக்கிறீங்க? குக்கரில் வச்சு தான் பழகிக்கிட்டேன்னா நான் குக்கரில் தான் வைப்பேன், குக்கரில் தான் வைக்க தெரியும். ஓகே, அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் தேவையான அளவு. எனக்கு இதில் ஒரு பயம் என்னன்னா, அந்த கிராம்பு போடுறப்ப அந்த கிராம்பு டப் டப்புன்னு வெடிக்குது. கிராம்பு, இந்த ஸ்டார் பூ, பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம். புரியவே இல்லையே. பொரிஞ்சிச்சு, போக வருது பாருங்க. அப்படியே வெங்காயம் கூட பச்சை மிளகா தள்ளிட்டு போப்பா, நான் சொல்லிட்டு பச்சை மிளகா தெரிஞ்சுக்கேன். நான் வந்து ஒவ்வொன்றும் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்னா, சாமி கும்பிடுவோம், நல்லா வந்துடும். அந்த ஸ்மெல் பண்ணி அப்போ தான் அது நல்லா இருந்தால் தான் அப்புறம் டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு நினச்சிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்துட்டு வைக்க சொன்னேன். நான் என்ன சொன்னேன், உனக்கு தேவையானது நீ பண்ணிக்கோ, எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கிறேன். ஸ்மெல் வருதா? அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா தட்டினாலே போதும். பொய் பண்ணுற சமையல் வந்து கொஞ்சமாக நான் அப்ரிசியேட் பண்ணணும், அப்போ தான் நல்லா இருக்கும். எனக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நான் பிரியாணி நான் சொல்கிறேன்னு தான் சொல்லக்கூடாது சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தக்காளி. இந்த இடத்துல தான் கொஞ்சம் கேஷ்லாம் இருக்கணும். ஆனால் பயப்பட இந்த பாத்திரம் வந்து லைட்டாக பிடிக்கிற மாதிரி வரும். நான் என்ன பண்ணுவேன், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிச்சோம்ல, ஸோ இதை அப்படியே ஊற்றிடுவேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து தயிர். தயிர் போடுறேன். வீட்டில் போட்டாங்க தயிர், சரியா? அதனால தான் நான் போடுறேன். புதினா, கொத்தமல்லி இது வந்து நான் எல்லாருமே சில பேர் எப்படி போடுவாங்கன்னா அதை அப்படியே போட்டுருவாங்க. ஆனால் நான் வந்து அதை மிக்ஸில் அரைச்சி தான் போடுவேன். எதுக்காகனா அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு, நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் பாட்டுக்கு ஊற்றுனாலும் ஊற்றிடுவேன். நீ ஐயோ அப்படி இப்படி சொல்கிறப்ப எனக்கே பயமாக இருக்கும். இன்னும் இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. பச்சை பசங்க இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது, சரி பண்ணிகிட்டு இருக்கிறது கிரீன் பிரியாணி. எந்தெந்த பீஸெல்லாம் எலும்பாக இருக்கோ அதெல்லாம் நான் பிரியாணிக்கு போட்டுருவேன். பச்சை சிக்கன் நிறையலாம் வேணாம், கொஞ்சமாக போடுவேன். ஐயோ, இப்போ சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா. இது என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த 3மே. சிக்கன் டக்குன்னு வந்துருக்குதா? இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக்கான மாதிரி தெரியுது நல்லாவே. ஆல்ரெடி நான் 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இது வந்து கலருக்காக வரும், காஷ்மீரி மிளகாய் தூள். ஆச்சி மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள். சிக்கன் வந்து லைட்டாக தண்ணி வரும். அதுக்கடுத்து நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த சீரக சம்பா அரிசி பிரியாணிக்கு ஊற வச்சுருக்கோங்களா, அந்த தண்ணி, இந்த அரிசி ஊற தண்ணி நான் ஊற்றுவேன். இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிரியாணி பண்ணணும்னு தெரியல. யூடியூப்ல நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்க வீடியோ இருக்குது, லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு பிரியாணி பண்ணுறது எப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோ பார்க்காம அந்த வீடியோ போய் பாருங்க. ஒரு சேனல்லாம் வாரம் பிரியாணி செஞ்சு போடுறாங்க, சிக்கன் பிரியாணி. என்ன தான் செய்கிறாங்க பார்த்தா அதே தான் செய்கிறாங்க. ஒரு இன்க்ரீடியன்ட் கூட்டி ஒரு இன்க்ரீடியன்ட் குறைச்சி அப்படி தான் போட்டு பண்ணுறாங்க. யார் சிக்கன் ஓரளவு குக் ஆயிடுச்சு. இப்போ அரிசி நான் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் போதுமா? இப்போ என்ன பண்ணலாம், எடுத்தோன்னே அரிசி போட்டோன்னே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் அரிசியில் நல்லா இறங்கும். எந்த சேனலுக்கு? நான் தான் சொல்கிறேன். இது கூட சேனலை பார்த்து சொல்லுவாங்க. நான் வந்து இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னா, 1 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், உங்கள் வேலை பிரியாணி வேலை முடிஞ்சுதான். இன்னும் இதுக்கடுத்து என்னென்னா, நான் வந்து உப்பு போட்டேன். இதுக்கடுத்து ப்ராசஸ் உப்பு கரெக்டாகான்னு பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். சிக்கனும் ரைஸும் ஒரே அளவு வந்துடுறப்ப இப்போ தண்ணியில் லைட்டாக வற்றிடலாம். அந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன்னா, குக்கரை போட்டு மூடிடுவேன். அப்படியே லைட் தம் போகிற மாதிரி. குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் விசிலேருந்து லைட்டாக புகை வரும். அப்படியே பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். A few minutes later. இதுதான் என்னோட பிரியாணி. சூப்பராக இருக்குது.